வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகார் மாநில மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம். இந்த சூழலில் நம்முடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்ததை மாற்றி 30/5/2025 முதல் தைலாபுரம் தோட்டத்திலேயே தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது. தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் வேறு எங்கும் நம்முடைய தலைமை அலுவலகம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அனைவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தலைமை அலுவலக பணிகளுக்காக வரவேண்டி சொல்லப்படுகிறது. இந்த தலைமை அலுவலகம் என்பது முக்கியமான இடம் என்பதால் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எங்கும் யாரும் எந்த விதமான தலைமை அலுவலகத்தையும் சென்னையிலோ வேறு எந்த ஊரிலோ வைத்திருக்கக்கூடாது. வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, பத்திரிகை செய்தி 2. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு 30/5/2025 முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது. நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் அவர்களின் ஆலோசனையின்படியும் நம்முடைய சிறப்பு பொதுக்குழு முடிவு செய்தபடியும் மாநிலத்தின் தலைவராக நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை கடந்த 30/5/25 முதல் செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களும், செயல் தலைவராக மருத்துவர் இரா அன்புமணி அவர்களும், பொருளாளராக சையத் மன்சூர் ஹுசைன் அவர்களும், பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை செய்து வருகிறார்கள். இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் 30/5/25 அன்றே அனுப்பப்பட்டு விட்டது. அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக்கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்து விட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறுதலாக தங்களுக்கு என்று புதிதாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் பவனி வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல, கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது. அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிக்கு உட்பட்டு உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்தி கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.